அவர்களே, எங்கள் நகரத்தினுடைய தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, எங்கள் நகரின் பொதுச் செயலாளர்கள் திரு சதீஷ் கண்ணன்ஜி அவர்களே, ராஜசேகர்ஜி அவர்களே மற்றும் செயலாளர்கள் தனம் கிஷோர் குமார், தமிழ்ச்செல்வி, துணைத் தலைவர்கள் ரகுநாத், உமா மகேஸ்வரிஜி, ரவிகோந்தன்ஜி மற்றும் குணசேகரன்ஜி, அப்புறம் சிறுபான்மையினுடைய நகர தலைவர் திரு பீட்டர்ஜி, இளைஞர் அணியினுடைய மண்டல தலைவர் திரு கார்த்திகேயன்ஜி மற்றும் சோசியல் மீடியாவுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு சாய்பாலாஜிஜி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதரர்கள், என் பாஜக சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நம்ம கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கிறோம், திருமணி கூட்டங்களை. இதில் மக்கள் எந்த அளவுக்கு எதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதோடையும் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத இப்போ முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா மக்களுமே ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. இன்னும் 2 மாதங்களுக்குள் நமக்கு தேர்தல் வரப்போகிறது. 40லேருந்து 45 நாளுக்குள்ள நமக்கு எலெக்ஷன் இருக்குது. இந்த தேர்தலில் மக்கள் ஒருவரும் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது சிந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன் சிந்திக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின அருமை சகோதரர் என்ன சொன்னார் அப்படின்னா, கஞ்சா, அப்புறம் போதை வஸ்துக்கள், அப்புறம் சாராயம், இந்த மாதிரி அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு அப்படின்ற, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமையும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது மறக்க முடியாத உண்மை. அதற்கான ஒரு சாட்சியா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில ஒரு திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் 2.5 வயசு பெண் குழந்தை, 2.5 வயது பெண் குழந்தை அவனுடைய காம இச்சைக்கு பலி கொடுத்து அந்த குழந்தை கொன்னே போட்டான். அந்த 2.5 வயது குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? வாய் விட்டது ஏதாவது பேச தெரியுமா? அந்த 2.5 வயது குழந்தை தன்னுடைய வலியை சொல்லி அழக்கூட முடியாத ஒரு குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்துள்ளான் ஒரு திமுக நிர்வாகி. அவனுக்கு என்ன தண்டனை? எதுவுமே கிடையாது. அது போறான், கேஸ் போடுறாங்க. ஒரு மாசம் 2 மாசத்துல அவன் ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில மத்திய கைலாஸ் அப்படின்ற ஒரு ஏரியால 60 கோடி ரூபாய் செலவுல ஒரு பாலம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. எல்வடிவ ஷேப்ல மேம்பாலம், 60 கோடி ரூபாய் செலவு. ஆனா பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமா அந்த இடத்துல ஏற்படுது. மட்டும் இல்லாம அங்க வேலைகள் சரியா முடியல. வேலையே முடியாத ஒரு இடத்த நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டன் சத்திரம் அருகே 24 வயதுடைய தலித் இளைஞன் ஒருவன் திமுக நிர்வாகி, அதாவது அமைச்சர் சக்கரபாணியோடைய பினாமி பன்னீர்செல்வத்தினுடைய அடியாட்கள் 4 பேருக்கு கொண்டு கும்பல் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வீட்டில் இருந்தவனை அவனோட பேரண்ட்ஸ் முன்னிலையில அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு அவனை கொண்டிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவனுடைய நெஞ்சில சவத்தை துளையிடுறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்போமே, அந்த மிஷின் மூலம் அவனுடைய நெஞ்சில ட்ரில்லிங் மிஷின் மூலம் தொலையிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுடைய 600 ரூபாய் முழுவதுமாக அறுத்து நீக்கி இருக்கிறாங்க. சைலன்சர் வச்சு உடம்பு ஃபுல்லா சுட்டுருக்கிறாங்க. அப்படி அந்த பையன் என்ன பாவம் பண்ணணும்? உங்க திமுகவின் அநியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு குடும்பம், அவ்வளவுதானே. வேற என்ன தப்பு பண்ணிச்சு அந்த குடும்பம்? 24 வயதுடைய ஒரு இளம் பையன். அந்த குடும்பம் அந்த மகனை வச்சு எவ்வளவு கனவு கண்டிருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. ஆனா அந்த காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தப்பு பண்ண 4 பேரை அரெஸ்ட் பண்ணல, அவனுக்கு நெஞ்சு முத்திக்கிட்டு அந்த வீட்டு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேல வழக்கு போட்டு இந்த கேஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த பையனோட அக்கா எந்த ஒரு இதுல டிவிலையும் நியூஸ் வரல, தடுக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு யூடியூப் சேனலா போயிட்டு இதை நீங்க தட்டி கேளுங்க, இதை நீங்க உங்க சேனல்ல வெளியிடுங்க, என் தம்பிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா சொல்லுங்க. நாமளும் எல்லாருமே குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தான், ஆணும் பெண்ணு நம்ம வீடுகளும் இருக்குது.
24 வயது வரைக்கும் ஒரு தாய் வளர்த்து அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து தன்னை காக்கும் என்று ஒரு தாய் பெரிய ஒரு கனவோட இருக்கும் போது இந்த திமுக ரவுடிங்களால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உயிரையும் இழந்து நிற்கிறது. அந்த உயிர் போகும்போது எப்படி துடிச்சிருக்கும். நம்மளால சின்னதா ஒரு கத்தி காயம் பட்டாலே தாங்கிக்க முடியாது. ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு மஞ்சில தொலை போட்டுக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். அப்புறமா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கூட்டுறவு வங்கி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொல்லிச்சு, நாங்க நகைக்கடன் நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாளா ரத்தும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கியில அந்த வங்கியில நகை வச்சிருந்தவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லிருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க இது நகைக்கடன் ரத்து பண்ண போறோம், நீங்க எல்லாரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் போய் கையெழுத்து போட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் கையெழுத்து போடல. போடாமலேயே இந்த மக்களுடைய கையெழுத்தை அவங்களே போட்டு மொத்த நகை மோசடி. அதாவது நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, நகையே தள்ளுபடி ஆகி போச்சு. அந்த மக்களுக்கு நகை கிடைக்கல. கேட்டா நீங்க உங்களுக்கு நாங்க தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் இன்னைக்கு ரோட்ல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா பேருந்து, அதாவது நடைபெறாத வேலைக்கு சம்பளம் எடுத்துக்கிற ஒரே அரசு அப்படின்னா அது திமுக அரசு தான். நேற்று கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தக்கலை பேருந்து நிலையம் பல கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பேருந்து நிலையம் புனரமைக்கப்படுகிறது. அந்த பேருந்து நிலையம் எனக்கு புத்தி தெரிஞ்சு கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலங்கள் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி இல்லையா, அந்த 5 ஆண்டுகள் 3 முறை அந்த பேருந்து நிலையம் சீரமைக்கப்படும். இந்த முறை அது மாதிரி இடிச்சு சீரமைக்கிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்கல. ஜல்லி மணலாக்க கொட்டி போட்டுக்கிறாங்க. உள்ளாடி அதுக்கு கலவை கலக்கிற வண்டியெல்லாம் நிக்குது. ஆனா எந்த வேலையும் நடைபெறல, முடிவடையல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவங்க போயிட்டு அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தக்கலை சரகத்தை சேர்ந்த அத்தனை கவுன்சிலர்களும் பாஜக கவுன்சிலர்களும் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள போயிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. அவங்க கட்சி கொடி எடுக்கல, கட்சி கோஷம் போடல, ஆனா காவல்துறை அவங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணுது. இதுதான் இன்றைய நிலைமை. நம்மளுடைய தேவைகளை சொல்லவோ, நம்மளுடைய மனக்குமரங்களை சொல்லவோ இன்னைக்கு கருத்து சொல்ல சுத்தமா கிடையாது. நம்ம என்ன சொன்னா நம்ம மேல வழக்கு. நீங்க செய்ய கேட்கறீங்க, கேட்காதீங்க. அடிச்சா வாங்கிக்க, குத்துனா வாங்கிக்க, வெட்டுனா செத்துக்கோங்க. ஆனா திருப்பி கத்தாதீங்க, வலிக்குதுன்னு கத்தாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா மதுரையில 115 காட்டு நாயக்கர் குடும்பத்தினர் இன்னைக்கு பழங்குடியினர் மக்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மக்கள் மிகவும் ஏழ்மையில கிடைக்கிற இடத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க இதை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு எதுவுமே கிடையாது. ஆனா 115 குடும்பங்களுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தளபதி அவர்கள், யாரு தளபதி, சாரி தளபதியினுடைய இளைய தளபதி, அவருடைய வாரிசு இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒரு அரசு விழாவில் 115 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறாங்க. அந்த பட்டா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, பேப்பர்ல மட்டும்தான் இருக்குது, இடமும் இல்ல. அப்படி ஒரு இடம் இருக்குன்றது தெரியாது. இல்லாத இடத்துக்கு பாத்தீங்கன்னா பட்டா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த பட்டா வச்சு அந்த மக்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ ஏமாற்று வேலை. அப்பனும் ஏமாத்துறான், பிள்ளையும் ஏமாத்துறான், பேரனும் ஏமாத்துறான். இப்படி தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏமாற்றத்துக்கு நாம பதில் சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா பதில் சொல்லணும். ஊழல் குறித்து ஒரு சிலருடைய குற்றச்சாட்டுகளை நம்மளுடைய அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறாங்க ஒரு சிலர் மேல. அதை குறித்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசுகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே டிவில ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். KN நேரு 1020 கோடி ரூபாய் ஊழல். எதுல பாத்தீங்கன்னா நகராட்சியில பணி நியமனம், குடிக்கிற தண்ணி வழங்குறதுல ஊழல் 1020 கோடி. டாஸ்மார்க் ஊழல். நம்ம அண்ணாத்த செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே தெரியும். கைது மேலே அவருக்கு நடுக்கம் வந்துடும். நம்ம எல்லாம் டிவில பார்த்தோம் இல்லையா, வேர்வை ரொம்ப பேண்ட்ல வேர்வை வருதுன்னா ஒரே ஆள் அவர் தான். அண்ணாத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போனானா 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ஆண்டுக்காக கிடையாது, இல்ல மாதம் கிடையாது,
ஒரு நாளைக்கு 1000 கோடி ஊழல். டாஸ்மார்க்ல அண்ணா செந்தில் பாலாஜி ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல். யாருடைய பணம்? அப்புறமா பாத்தீங்கன்னா மூர்த்தின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் 20,000 கோடி ஊழல். பத்திரப்பதிவுத்துறை இன்னைக்கு நிறைய மக்கள் நம்ம இடத்த ரெஜிஸ்டர் பண்ண மேக்சிமம் விற்கிறாங்க. விற்கும் போது அதை இன்னொருத்தருக்கு பதிவு பண்ணி கொடுக்கும் போது பல ஆயிரக்கணக்கான பணத்தை நம்ம பதிவுக்காக செலவு பண்றோம். இல்லாதவன் விற்கிறான், இருக்கிறவன் வாங்குறான்ற கதையெல்லாம் போயிட்டு இருக்கிறவன் பாக்கெட்டை வெப்பிக்கிறதுக்காக 20,000 கோடி பத்திரப்பதிவுத்துறையில ஊழல். அப்புறம் கலால்னா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. டாஸ்மார்க் நமக்கு இங்க கூட ஒருத்தர் நம்மளுடைய இசை ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்க கால் பண்ணி சொல்லுவோம், சார் பிளாக்ல விற்கிறாங்க சார், நாங்க நேரடியா போய் களத்துல இறங்கி போராடுவோம், அதனால நீங்க உடனடியா தடுங்கன்னு அந்த கலால் இசைக்கு நாங்க போன் பண்ணி சொல்லுவோம். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உடனடியா சம்பந்தப்பட்ட சாராய கூட வச்சு நடத்துற அவங்க உறவுகளுக்கு அந்த ஓனருக்கு உடனே போன் பண்ணி சொல்லி அவங்க எங்களை லைன்ல தொடர்பு கொள்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. அந்த கலால்ல பாத்தீங்கன்னா முத்துசாமின்ற அமைச்சர் 50,000 கோடி ரூபாய் ஊழல். மக்களை பெண்களை அழிக்கும், பெண்களின் மாங்கல்யத்தை பறிக்கும் சாராய ஊழல் எப்படி கொடி கட்டி பறக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நேற்று ஒரு விஷயம் சொல்றார். 5 ஆண்டுகளாக மிக சிறந்த சாதனையை தமிழக அரசு செய்து வருகிறது. ஆமாங்க, ரொம்ப சிறந்த சாதனை. என்ன சாதனை தெரியுமா? பொம்பளைங்களோட தாலி இருக்கிறத மட்டும்தான் செய்யறாங்க, வேற எதுவுமே செய்யல. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சுற்றுலாத்துறை இன்னைக்கு மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலயும் இப்ப மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சென்னைக்கு வரீங்களா, ஈஸியார் வாங்க. எதுக்கு? அங்க நமக்கு சுற்றுலாத்துறை இருக்குது, அங்க போங்க. எந்தெந்த எங்கெங்க இருக்கோ அதுல இப்ப பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயத்துக்கு பட்ஜெட்ல பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூருக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சுற்றுலா தலங்கள். அதன் மூலம் நாட்டுக்கு வருமானம் வரும். ஏன்னா நம்ம வரி ஏற்ற வேண்டிய வேலையே கிடையாது, ஆனா வருமானம் வரும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த சுற்றுலாத்துறையிலையும் ஊழல். எவ்வளவு தெரியுமா? 250 கோடி. 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சீரோ நம்ம என்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 250 கோடிக்கு சுற்றுலாத்துறையில ஊழல். தொழில்துறை டிஆர்பி ராஜா ரொம்ப ஃபேமஸ். தொழில்துறையில பாத்தீங்கன்னா 8,000 கோடி. இன்னைக்கு வேலை இல்லாம இளைஞர்கள் எவ்வளவு திண்டாட்டம். மத்திய அரசு இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு தொழில் கடன் கொடுக்கறாங்க. அந்த தொழில் கடன் பாத்தீங்கன்னா எந்த சூரிட்டியும் இல்லாம ஒவ்வொரு வங்கியும் கொடுக்கணும். இதுதான் மத்திய அரசினுடைய அம்சம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இதை கொண்டு வர இவங்களுடைய தலைமை இங்க தமிழகம். அதனால ஒரு வங்கி அதிகாரிகளும் அவங்க சூட்டி கேட்கிறாங்க. இதனால நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இழந்து தவிச்சிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த தொழில்துறையில 8,000 கோடி ஊழல். நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் இளவரசர் உதயநிதியினுடைய ஆஸ்தான நண்பர், அவருடைய கிரீடத்தில் இவர் ஒரு என்ன சொல்ற மைக்கல் சொல்ல ஒரு மரகதக்கல். இளவரசர் உதயநிதியினுடைய தலையில் இருக்கிற கிரீடத்துல இவர் ஒரு மரகதக்கல். யாரு? அன்பில் மகேஷ். யார் இவர்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இவருடைய துறையில 5,000 கோடி ஊழல். உண்மையிலே குழந்தைகள் சொல்வது திருக்குறளா இல்ல பாரதியார் கவிதையான்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் இவருடைய துறை. இந்த பள்ளி கல்வித்துறை 5,000 கோடி. கல்வியிலும் ஊழல், சாராயத்துல ஊழல், தொழில்துறையில ஊழல், குடிக்கிற தண்ணியில ஊழல், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மாசு, எல்லாருக்குமே தெரியும் மா சுப்பிரமணியம் இல்லையா? சுகாதாரத்துறை எவ்வளவு தெரியுமா? அங்கேயும் 5,000 கோடி. இந்த 5,000 கோடி அவர் என்ன சொல்றாரு? ஐயோ, அதாவது எல்லாமே சுத்தபத்தமா இருக்குது, ஒழுங்கா இருக்கு இல்லையா? மாசு என்ன சொல்ற? சுகாதாரத்துறை அழகா நீட்டா போயிட்டு இருக்கு, எவ்விதமான தவறுகள் அங்க நடக்கலன்னு. கிட்னி திருட்டும் அங்கதான் நடக்குது, ஊழலும் அங்கதான் நடக்குது, செவிலியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களும் அங்கதான் அமுக்கப்படுது, அரசு ஊழியர்கள் பணி நியமனம் அங்கதான் தடுக்கப்படுது. அப்போ
இந்த சுகாதாரத்துறையிலையும் வந்து 5000 கோடி ஊழல். எரிசக்தி துறை நம்ம அண்ணாத்த சிவசங்கர் அவர் 55,000 கோடி ஊழல், 55,000 கோடி ஊழல். அப்புறம் பாத்தீங்கன்னா ரகுபதி 60,000 கோடி. என்னன்னு பாத்தீங்கன்னா கனிம வளம் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மணல் ஜல்லிக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமான விலைவாசி உயர்வு ஏறிடுச்சு. அந்த ஜல்லி மணல் எடுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, நியாயமா செய்யல, அநியாயமா. இன்னைக்கு அதிகமா வந்து தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்குது. அந்த மாதிரி கனிம வள கொள்ளை, அனுமதியின்றி குவாரிகள், கல் குவாரிகள் அனுமதியின்றி இரவு நேரங்களில் ஆற்று மணல் அள்ளுறது, கல்லுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி அந்த அதாவது அளவுக்கு அதிகமான பாரங்களை வந்து வண்டியில ஏற்றிட்டு போறது. இந்த கல்லெல்லாம் கீழே தவறிச்சு அப்படின்னா அந்த ரோடே காலி. 1000 கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ். நம்ம சின்ன வயசுல இந்த பஞ்சாயத்து ராஜ் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பஞ்சாயத்து ராஜ் இதுல பாத்தீங்கன்னா 60,000 கோடி வந்து அதுலயும் ஊழல். வேளாண் துறை இன்னைக்கு வந்து வேளாண்மை அதாவது வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க வருடத்துக்கு 6,000 விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேளாண் துறையில பன்னீர்செல்வம், MRK பன்னீர்செல்வம் அவர் என்ன எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா ஊழல்? 500 கோடி. ₹1 ₹2 இல்ல, 500 கோடி. இப்போ 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு நம்மளுடைய சோசியல் மீடியால ஒரு தகவல் ஒன்று பார்த்தோம், ஒரு வீடியோவே பார்த்தோம். திமுக நிர்வாகி இங்க சொல்றாங்க, விடக்கூடாது, அவன் 500 ரூபாய் கொடுத்தா நாம 1000 ரூபாய் கொடுக்கணும், அவன் 1000 கொடுத்தா நாம 2000 கொடுக்கணும். வெளி ஓட்டை பார்த்துக்க, வெளியில உள்ளவனோட சொந்தக்காரன் இங்க இருப்பான், அவன் யாருன்னு பாரு, அவன் ஓட்டை பாரு, ஒரு ஓட்டு வெளியே போக கூடாது, எவ்வளவு கொடுத்தாலும் அமைக்கி போடு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேங்கை வயல் பிரச்சனை, உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றங்களில் இது மிகப்பெரிய ஒரு குற்றம். என்னுடைய சகோதர சகோதரிகள் ஏற்கனவே சமுதாய அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், அவங்க குடிக்கிற தண்ணியில ஒருத்தன் மலத்தை கலந்துருக்கான், அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படல, அவன் மேல எவ்வித நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. 2021 இருந்து 23 வரைக்கும் 71,000 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுடைய எஸ்பி கோயில் உள்ள பாத்தீங்க அப்படின்னா 78 கிலோ கஞ்சா வந்து பிடிப்பட்டு கொளுத்தி இருக்கிறாங்க இங்க பக்கத்துல எஸ்பி கோயில்ல. அப்ப கஞ்சா வந்து எங்கேயோ கிடைச்சது, அந்த பாத்தம் இங்க பார்த்தோன்றது போய் நம்ம வீடுகளின் அருகே நாம் வசிக்கும் குடியிருப்பு